எங்க அப்பா தான் காமராஜருக்கு இறுதி சடங்கு செஞ்சாங்க. மற்றபடி இந்த நாட்டில் இருக்க எல்லாருமே அவரை காமராஜர் பேரன் தான், அவர் இந்த நாட்டுக்கே சொந்தம். அவர் அந்த வரைபடம் படிக்காதவர் தான், ஆனா அந்த அவ்வளவும் தெரியும். தமிழ்நாட்டோட தொழில் எங்க எது நடக்குதுன்னு தெரியும். அந்த அளவுக்கு தன்னை அனுபவ அறிவால வளர்த்துக்கொண்ட மிகப்பெரும் தலைவர். 1960களுக்கு மேல டிகிரி வாங்கி படிச்ச நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல ஒரு கல்வி பேஸ் போடுறோம்னு சொல்றோம்ல, ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன், இது கண்டிப்பா அவர் போட்டது. அதனாலதான் அவருடைய பிறந்தநாள் கல்வி திருவிழாவை கொண்டாடுறதுல அது சரியான பொருத்தமான ஒரு நிகழ்வா இருக்கும். நிறைய இந்த ஜெனரேஷன் தெரியாத விஷயம், கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க காமராஜர். ஏன் அவரை கிங் மேக்கர் சொல்றாங்கன்னா, இந்தியாவோட 3 பிரதம மந்திரிகளை உருவாக்குனவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். 3 பிரதமர்கள் உருவாக்குன அவருக்கு தான் பிரதமர் ஆகணும்னு நினைச்சா ஆயிருக்கலாம். ஆனா அவர் இப்ப சிஎம் பதவி வேணாம்னாரு, தன்னை தேடி வந்த பிஎம் பதவி வேணாம்னு சொன்னார். சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனசுடையவர் அவர். தன்னை பிரதமர் ஆக்கின ஒரு தலைவரை போயிஸ் காமராஜ் கேட்டு, அப்ப அந்த வந்த ஒரு விரிசல் தான் இந்த முதுபெரும் தலைவர்கள்லாம் கட்சியை விட்டு அவங்க வெளியே வர்றது. எதிர்கட்சியான திமுகவும் காமராஜர் யாருன்னு கேட்ட இந்திரா காந்தியும் இன்னும் கண்ணீர் வெடிச்சு அவருடைய இறுதி அடக்கத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. அது அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. அது நிறைய பொய் பிரச்சாரம் அவரை நோக்கி வைக்கப்பட்டு, அவர் சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்காரு, இவ்வளவு பணம் வச்சிருக்காரு, அவர் பேங்க் பாஸ்புக் காப்பி எங்க கிட்ட இருக்குது, 110 ரூபாயோட செத்து போனாரு கடைசியா போகும்போது, வேற எதுவுமே இல்ல. அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொய்களை கட்டவிழ்த்து விடுறாங்க. விலைவாசி ஏறி போச்சு, பிரம்மாண்டமா இருக்குன்னு அவசியம். ஏன்னா அவரே எளிய மனிதர் தான். அவர் பயன்படுத்திய சேரு, அவர் பயன்படுத்திய புத்தகங்கள், இதை ஒழுங்கா பராமரிச்சாலே போதும். பிரம்மாண்டத்துல ஒண்ணுமே இல்லை. அவர் செஞ்ச செயல்களை, அவர் பிரம்மாண்டம் எங்க வாழுதுன்னா அவர் கட்டிய அணைகள்ல வாழுது. அவங்க அம்மா இருந்தது கூட அவர் கலங்கல். அவர் மீசை எடுத்து ஒரு போட்டோ இருக்கும், வாழ்க்கையில ஒரு மீசை இல்லாம போட்டோ அது மட்டும் தான் பார்க்க முடியும் உங்களால. சோ அப்ப அவங்க அம்மா இருந்ததுக்காக எடுத்தவர். அப்ப கூட அழலியா அவர். ஆனா நீ என்னதான் எலைட் கிளம்பா இருந்தாலும் இவன் ஏழை தலைவர் பெருந்தலைவருக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது அதோட கதை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் காமராஜருடைய பேரனா இருக்கக்கூடிய காமராஜர் கனவியல் சார் அவர்கள் தான் நம்ம நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது இப்போ நீங்க தன்னை இப்போ சரி, இப்போ காமராஜருடைய பிறந்தநாள் 123வது பிறந்தநாள் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டுச்சு. பிறந்தநாளோடய சேர்ந்து சர்ச்சையும் உண்டாக ஆரம்பிச்சது. இருந்தாலுமே முதல்ல அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காமராஜருடைய பேரன் அப்படின்னு சொல்லி எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிறீங்க. ஆனால் அவருக்கு தான் கல்யாணமே ஆகலையே சார். அப்புறம் எப்படி பேரன்ற வழிமுறையை நீங்கள் பின்பற்றுறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. ரொம்ப நாளா மீடியாக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பதிலாகவும் இருந்துச்சு. பல பேர் இது என்கிட்ட கேட்ட கேள்வியும் கூட. காமராஜர் கல்யாணமே ஆகலையா, அவர் ஒரு பேச்சுலரு, அவருக்கு எப்படிங்க பேரன் அப்படிங்கிறது தான். முதல்ல நம்ம அந்த சர்ச்சையை முடிச்சிடும், அதுக்கப்புறம் இந்த சர்ச்சைக்கு வரும். சரி, காமராஜருக்கு கூட பிறந்த ஒரு தங்கை, அவர் கல்யாணம் ஆகலை தான், ஆனால் அவர் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கை தான் நாகம்மை. இன்னும் ஹிஸ்டரியை சொல்ல போனோம்னா, காமராஜருடைய பாட்டி திரு பார்வதி அம்மாள் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, குமாரசாமி அப்படிங்கிறவரை தத்தெடுக்கிறாங்க. அவர் தத்துப்பிள்ளை, காமராஜர் தகப்பனார் தத்துப்பிள்ளை. அப்ப தத்துப்பிள்ளையா பார்வதி அம்மா கிட்ட வராரு. அந்த தத்துப்பிள்ளைக்கு சிவகாமி அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த குமாரசாமிக்கும் சிவகாமிக்கும் பிறந்த 2 குழந்தைகள், ஒன்னு காமாட்சி ராஜன் என்ற காமராஜ், இன்னொன்னு நாகம்மை என்ற அவருடைய தங்கை. இந்த 2 பேர் தான். அந்த நாகம்மையோட வழி வந்தவங்க தான் நாங்க. இதுல இன்னொரு விஷயம், எங்க அப்பா நாகம்மையோட பேரன், எங்க அப்பா தான் காமராஜருக்கு இறுதி சடங்கு செஞ்சாங்க. அதனால நாங்க காமராஜர் பேரன், ரத்த வழி உறவுகள். மற்றபடி இந்த நாட்டில் இருக்க எல்லாருமே அவரை காமராஜர் பேரன் தான், அவர் இந்த நாட்டுக்கே சொந்தம். சூப்பர் சார், சூப்பராக சொன்னீங்க சார். சார் இருந்தாலுமே இப்போ அவர் உண்டான சர்ச்சை எப்பவுமே காமராஜர் இல்லாமல் அரசியல் இல்லைங்கிறது உண்மை நிலைப்பாடு சார். எப்பவுமே காமராஜர் ஆட்சி அப்படின்றது ஒரு கமா கொட்டேஷன் தான் நம்ம போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி இருந்தது. இப்போ திடீர்னு சில சர்ச்சைகள்லாம் வர ஆரம்பிக்குது. அவர் எளிய வாழ்க்கையெல்லாம் வாழ கிடையாது, ஏசியில வாழ்ந்தாரு அப்படின்ற மாதிரி சர்ச்சைகள்லாம் வர ஆரம்பிக்குது. எப்படிப்பட்ட மனிதர் அவர் வாழ்ந்தாரு சின்ன வயசுல இருந்து? அவர் அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க, அவர் மறைந்த 50 ஆண்டு காலம் ஆட்சி. அவர் ஆட்சி 67லே போயிடுச்சு. அவர் ஆக்சுவலா 63 ரிசைன் பண்ணி வந்துட்டாரு. சொல்ல போனா அவர் ஆட்சியெல்லாம், அவர் முதலமைச்சராக இருந்து 62 வருஷம் ஆச்சு. இன்னைக்குமே நீங்க காமராஜர் ஆட்சி தான் கேட்கறீங்க. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் காமராஜரோட புகழ் என்னைக்கும் மங்காதுன்னு சொல்லி. அவரு எளிய வாழ்க்கையை வாழல, ஏசி வாழ்க்கையை வாழ்ந்தாருன்றாங்க. இது ஒரு தேவையில்லாத சர்ச்சையா நான் பாக்குறேன். என்னைக்குமே காமராஜர்னாலே அவர் கல்வி கடவுள் அப்படிங்கிறது இருந்தாலும் ஏழை பங்காளி, எளிய தலைவர்.
அதுதான் காமராஜருடைய மிகப்பெரிய ஒரு பலமும் கூட. அவருடைய இமேஜே அதுதான். அதை யார் சொல்லனாலும் அது மாறப்போகிறது கிடையாது. சரி, ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் அவர். இது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்டாக இருந்தவர் அவர் 3 முறை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் வீட்டில் ஏசி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு ஏசி வாழ்க்கை வாழ்ந்தார். ஏசி இருக்கிறவங்களாம் ஏசி வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, உங்களோட நிறைய பேருக்கு இந்த தலைமுறைக்கு தெரியுமோ இல்லையோ, அவர் இருந்த வீடு திருமலைப்பிள்ளை வீட்டில் ரோட்டில் இருந்த வீடு வாடகை வீடு. அவர் சொந்த வீடு கிடையாது, சொந்த பங்களா கிடையாது, அது வாடகை வீடு. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் இறந்த பிறகு தமிழக அரசு தான் அந்த வீட்டை அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கி அதை நினைவு இல்லமாக மாற்றிருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருக்கு இருக்க சொந்த வீடுனா விருதுநகரில் இருக்க ஒரே வீடு. இப்போ நீங்கள் உட்காந்துருப்பாங்க ரூமு, இதுல இருந்து இன்னொரு ஒரு சைஸ் இருக்கும், இவ்வளவுதான். ஒரு 100-200 சதுர அடிக்குள்ள இருந்த வீடு தான் அவருடைய வீடு. அவர் எளிமையான மனிதர். அவர் ஏழையாவே பிறந்தாரு, ஏழையா வாழ்ந்தாரு, ஏழையாவே அவர் மறைந்தும் போனார். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு ப்ரூஃப் சொல்லணும் அப்படின்னா, அவர் டெத் சர்டிஃபிகேட் எங்ககிட்ட இருக்குது, சென்னை கார்பரேஷன் டெத் சர்டிஃபிகேட். அந்த டெத் சர்டிஃபிகேட்ல கேட்டகரின்னு வரும், புவர்னு போட்டிருக்காங்க. ஒரு தலைவன் ஏழையா சேர்த்தான்னா அது பெருந்தலைவர் மட்டும்தான். அதனால இதை ஏசி வாழ்க்கைங்கிறது அவருக்கு ஒவ்வாத வாழ்க்கை. அவருக்கு அலர்ஜி கிடையாது, அவர் ஏசியே ஒவ்வாத வாழ்க்கை. அவர் ஏழைகள் கூட வாழ்ந்தவர். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே சார். சார், அவர் எப்போ எந்த ஏஜ்ல இருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சாரு? எதற்காக அந்த அரசியல் பயணத்தில் அவர் குதிக்க வேணும்? ஏன்னா சுதந்திர போராட்டத்திலிருந்தே அவர் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள், எதற்காக அந்த அரசியல்ன்ற முன்னெடுப்பு எடுத்தார் அவர்? அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த 20ஆம் நூற்றாண்டு, அவர் 1903 ஜூலை 15 பிறக்கிறார். அவர் பிறந்து ஒரு 15 வயசு ஆகும்போதே அவருக்கு படிப்பு மேல பெருசா நாட்டம் இல்லை. அவருக்கு அந்த நாட்டம் குறைஞ்சதுனால என்ன பண்ணிட்டாங்க, அவரை கொச்சியில வேலை செய்யறதுக்காக அனுப்பிவிட்றாங்க. அவங்க மாமா கேரளாவில் செட்டில் இருக்கார். தேங்காய் கடையை வேலை பார்க்கறதுக்கு அவங்களோட ஆட்சி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அப்போ அவர் அங்கே போய் வேலை பார்க்குறாரு. அங்கே இருந்தும் அவரால் ஒரு நிலையா இதை இருக்க முடியல. என்னடா நம்மளும் ஒரு பிறந்தோம், ஒரு வேலை பார்த்து சம்பாதிச்சோம், ஒரு பாரதியார் சொன்ன மாதிரி வேடிக்கை மனிதராக வாழ விரும்பல. அவர் சுதந்திர போராட்ட வேடிக்கையும் பார்க்கல, தானே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற வேட்கை அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்கூல் படிக்கும்போது சத்திரிய வித்யாலயா விருதுநகரில் இன்றைக்கி அந்த ஸ்கூல் இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சரஸ்வதி பூஜை கொண்டாடுறதுக்கு, ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு எல்லாரும் பங்களிப்பு கொடுக்கணும்ல. பங்களிப்பு கொடுக்கறதுக்கு வீட்டில் இருந்து காசு கொண்டு போகணும். இவரும் காசு கொண்டு போகிறார். கொண்டு போய் கொடுத்துட்டு அது பிரசாதம் கொடுப்பாங்க. கடைசி வரைக்கும் லைனில் நின்னாராம். எல்லாரும் முண்டி அடிச்சு வாங்கினாங்களாம். இவர் கடைசியாக கொஞ்சமாக தான் கிடச்சிதான். அங்கே வீட்டில் பாட்டி கேட்டாங்களாம், என்னப்பா நீ காசு கொடுத்தல, இவ்வளோண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, நான் லைனில் நின்று தானே வாங்கணும், எல்லாரும் முண்டி அடிச்சா நானும் அடிக்க முடியுமா, ரைட், அது நியாயம் இருக்குதான்னு. அந்த ஒரு 7 வயசுலயே அவர் நேர்மைக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு குணத்தோட பிறந்தவர். அப்படிங்கிறவரால இந்த அடிமைத்தனத்தை பார்த்து சும்மா இருக்க முடியல. அவர் அதுக்கப்புறம் படிப்படியாக தன்னை தேசிய இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டாரு. அப்புறம் காங்கிரஸ் சேர்றாரு. காங்கிரஸ்லயும் அவர் தலைவராலாம் சேரல, அடிமட்ட தொண்டனா இருக்கிறாரு. இருந்து 1940 தான் அவர் காங்கிரஸ்ல ஒரு தலைவராகவே அங்கீகரிக்கப்படுறார். அது வரைக்குமே, அதாவது தன்னுடைய 37வது வயசுல தான், அது வரைக்குமே அவர் ஏழை தொண்டர். அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றோம், இன்னைக்கு எல்லாருமே ஒரு உலகம் ஃபுல்லா தெரியறதுக்கு காரணமே அவர் அந்த அடிப்படை பேஸ் தான். அவர் தமிழ்நாட்டில் கால்பட இடமே கிடையாது. அவர் அவ்வளவு, அவரது ஜாகிரபி சொல்லுவோம், இப்ப அவர் பெரிய விஷயம் பேசியிருக்கோம். அவர் அந்த வரைபடம் படிக்காதவர் தான், ஆனா அந்த அவ்வளவும் தெரியும். தமிழ்நாட்டோட தொழில் எங்க எது நடக்குதுன்னு தெரியும். அந்த அளவுக்கு தன்னை அனுபவ அறிவான வளர்த்து கொண்ட மிக பெரும் தலைவர் அவர். ஓகே சார். எப்பவுமே காமராஜர் சொல்லும்போது கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்றோம். என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் முன்னெடுத்து கல்வி கண்ணை திறந்து வச்சாருன்னு சொல்ல முடியுமா சார்? அதாவது இப்போ நம்ம ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை உணவு, இருக்க வீடு, உடை, அதுக்கு என்ன தேவை, நமக்கு ஒரு வருமானம்னு வரணும், எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் என்ன கிடைக்கும்? இந்தியா ஒரு விவசாய நாடு, ஏழை நாடு. எல்லாரும் விவசாயத்துக்கு போனால் இந்தியா முன்னேறி வராது. அப்போ தொழிற்கல்வி அவசியம் அப்படிங்கிறத முதல்ல உணரணும். இப்போ இந்தியாவில் இருந்த எல்லா லீடர்ஸுமே அதை உணர்ந்தாங்க. அதில் காமராஜர் பார்க்குறாரு, இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, ஒரு அப்போ மெட்ராஸ் மாகாணமாக இருக்குது இது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆகுது. இதில் ரொம்ப கல்வி கற்றவுள்ள மக்களோட வாழ்க்கை தரம், கல்வி கற்காதவங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. இதாவது பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது கல்வியை முன்னெடுத்தால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இப்போ நீங்கள் அம்பேத்கரை பார்த்தா கூட அவர் அதான் சொல்லியிருப்பார், கல்வியால் உயர்ந்தவர் தான் அவர். எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ்னு சொல்லியிருப்பார். இப்போ பெருந்தலைவர் அவராவது பேரிஸ்டர் பட்டம் வாங்கினவர், படித்தவர், தான் பெற்ற கல்வி எல்லாரும் படிக்கணும்னு சொன்னார். ஆனால் இவர் தான் படிக்கவே இல்லை, ஆனால் படிச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ மற்றவங்களை படிக்க வச்சா இது தமிழகம் மட்டும் இல்லை, அவன் வாழ்க்கையே ஒரு உயர்வு பெறுங்கிற நோக்கில் இந்த கல்வி முன்னெடுப்பு எடுக்கிறார். குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ராஜாஜி கொண்டு வந்ததில் அதில் நிறைய ஸ்கூல்லாம் மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க. இவர் திருப்பி அதை விட 4 மடங்கு அதிக ஸ்கூலை திறக்கிறார்.
அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் அளவில் வச்சு பிரைமரி ஸ்கூல்ஸு, செகண்டரி ஸ்கூல்ஸு, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் ஸோ வச்சு, அப்போ நம்மள மாதிரி பஸ்ஸில் போகிறது, ஃப்ரீ பஸ் பாஸ், சைக்கிள் அதெல்லாம் வசதி தான் கிடையாது. நடந்தே போய் படித்தாலும் நடந்து போய் பசங்க களைப்பில் படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறதுக்கு ஒரு உடம்புல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் போது மதிய உணவு திட்டம் அதை கொண்டு வர்றார். ஸோ அப்போ திட்டம் அந்த உணவோடு சேர்ந்து படிப்பையும் கொடுத்தா படித்து வருவாங்க. 1960களுக்கு மேலே டிகிரி வாங்கி படித்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கல்வி பேஸ் போடுறோம்னு சொல்கிறோம்ல, ரைட், ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன், இது கண்டிப்பாக அவர் போட்டதுதான். அதனால தான் அவருடைய பிறந்தநாள் கல்வி திருவிழாவை கொண்டாடுறதுல அது சரியான பொருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் 1952 அந்த வகையில் நடக்க ஆரம்பிக்கும் போது காமராஜர் எந்த இடத்துல நின்னாரு, எத்தனை ஓட்டில் ஜெயிச்சாருன்ற மாதிரி விஷயங்கள் தெரியுமா? எனக்கு கேள்வி வந்து அவர் குடியாத்தத்தில் நின்னாரு. அப்படி அவர் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டது குடியாத்தத்தில் நின்று ஜெயிச்சு வந்தார் அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் விருதுநகர்காரரு, அவர் விருதுநகரில் வந்து அவர் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாருன்ட்டு. அவரை வந்து ஒரு சாதாரண ஒரு தொகுதிக்குள்ளேயோ ஒரு ஜாதிக்குள்ளேயோ அடைக்க முடியாது. அவர் மிகப்பெரும் தலைவர். அவர் இந்தியாவுக்கே சொந்தம். அவர் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்டாக இருந்தவர். ஸோ அப்படிங்கும்போது அவர் எங்கே வேணா நின்னாலும் ஜெயிச்சிருப்பாரு. குடியாத்தத்தில் நின்று தான் அவர் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து வரார். இன்னும் சொல்ல போனால் நிறைய இந்த ஜென்ரேஷன் தெரியாத விஷயம், கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க காமராஜர். ஏன் அவரை கிங் மேக்கர் சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட 3 பிரதம மந்திரிகளை உருவாக்குனவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். அதாவது நேருவின் இறப்புக்கு பிறகு வந்த லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கப்புறம் நம்ம இந்திரா காந்தி. ஸோ இந்த மாதிரி மொரார்ஜி தேசாய் வந்து அப்பயும் அவர் வந்து ஒரு போட்டிக்கு இருக்காரு. இதெல்லாம் ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்தவர் காமராஜர், கிங் மேக்கர். ஸோ அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதர். அரசியல் வந்து இப்போ ஆரம்பிக்கல. அவர் அரசியல் என்ன, அவர் சுதந்திர போராட்டத்தில் வரும்போதே அந்த சர்வீஸ், அவர் காந்தியவாதி, அவர் காந்திய வழியில் சர்வீஸ் டு த மேன் கைண்ட், சர்வீஸ் டு த காட்னு காந்தி சொல்லுவார். அதை அவர் தன் கொள்கையாகவே வச்சுக்கிட்டு மக்கள் சேவையே தன் முழுநேர பணின்னு வந்தவர். அப்படிங்கும்போது அவர் அவ்வளோ உயரங்களுக்கு போனது ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து ஒரு நியாயமான விஷயம் தான். ஓகே சார். சார் எல்லாத்துக்குமே ஒரு வியப்பான விஷயம் என்ன அப்படின்னா, காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய சொத்துனே சொல்லலாம். 1962-63 காலகட்டத்தில் வந்து அவரு சிஎம்மாக இருந்தவர். ஆனால் சரி ஓகே நான் மேலே போகிறேன் அப்படின்ட்டு இங்கே வந்து பக்தவச்சலத்தை வந்து சிஎம் ஆக்கிட்டு போகிறாரு. எதற்காக வந்து அவர் இங்கே விட்டுட்டு போகணும்? அவ்வளோ பெரிய ஒரு சிஎம் பதவி விட்டுட்டு போகிற அளவுக்கு என்ன ஒரு கடமை அழைச்சதுங்க? அதாவது நீங்கள் 62ல் பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா வார் வருது. அந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அது ஒரு பெரிய ஒரு அடி, இந்தியாவுக்கு விழுந்த அடி. அது நம்ம பொருளாதாரம் நெளிஞ்சு போகுது. இந்த பிளானிங்னு சொல்லுவோம், அந்த அந்த 5 இயர்ஸ்க்கு வாட்டி போடுற பிளான், அந்த 5 இயர் பிளானிங் கொஞ்சம் அடி வாங்குது. அக்ரிகல்ச்சர் சரியாக வரல, மழை வந்து சரியாக பெய்யலை. அப்போ இது மாதிரி மக்கள் கொஞ்சம் ஒரு உணவு பஞ்சத்துக்குள்ளே போகிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பஞ்சம் ஒரு இன்செக்யூரிட்டி வரும்போது மக்களுடைய ஒரு பயம் இருக்குது, இன்செக்யூரிட்டி வர்றது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய கொள்கைகளை வந்து கொஞ்சம் உரசி பார்க்கும். நல்லவங்களா இருக்கலாமா, இல்லை நம்ம காலத்துக்கு ஏற்ற மாறிக்கலாமா. ஸோ அப்போ அந்த தரம் குறைய ஆரம்பிக்குதுன்னு ஒரு ஃபீல் பண்ணுறாரு. அது காரணம் என்ன? மக்கள் மட்டும் கிடையாது, கட்சிக்குள்ளேயே காங்கிரஸ் கட்சியிலேயே அதோட நிலைப்பாடு குறையுது, கரப்ஷன் வருதுன்னா அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அதனால கே பிளான் ஒன்று போடுறாரு. அந்த கே பிளான் படி நம்ம இளைஞர்கள்ட்ட கட்சியை கொடுத்துரும், அரசாங்கத்தை கொடுத்துரும், நம்ம கட்சி பணிக்கு போயிடுவோம். அப்போ கட்சி பணியில் போய் நம்ம முதியவர்கள்லாம் போனோம்னா கட்சியை வளர்க்கலாம். காந்தி கண்ட அதே காங்கிரஸை மீட்டெடுப்போம், அதுதான் அவருடைய கொள்கை. அதனால பதவியை துச்சமாக தூக்கி போட்டுட்டு நீங்கள் பக்தவச்சலம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்து கட்சியை வளர்க்க போறேன்னு போனதுதான். ஸோ மற்றபடி இதுக்கான ரீசன்னா முழுக்க மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் தான் அவர் பதவியை துறந்தார். ஓகே சரி. எப்பவுமே வந்து காமராஜருடைய காங்கிரஸ் வேற, இந்திரா காந்தியோட காங்கிரஸ் வேற அப்படின்ற மாதிரி ஒரு டசல் வந்து காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சது சார். திரும்ப ஒன்னு ஆனாங்க. ஆனா எதற்காக பிரிவதற்கான காரணம் என்ன? காமராஜர் எப்பவுமே சண்டைக்கு போற ஆள் இல்லை, ஏதாவது விட்டு கொடுத்து போற. கண்டிப்பா அவரே சண்டை போட்டு நான் தனியா வரன்ற அளவுக்கு என்ன சார்? அவரே சண்டை போட்டு வரல, கிங் மேக்கரா இருந்தவர். 3 பிரதமர் உருவாக்குன அவருக்கு தான் பிரதமர் ஆக நினைச்சா ஆயிருக்கலாம். ஆமா சார், அவர் தான் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்டே. ஆனா அவர் இப்ப சிஎம் பதவி வேணான்னாரு, தன்னை தேடி வந்த பிஎம் பதவி வேணான்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனசுடையவர் அவர் ஏன் சண்டை போடணும்? அது அப்படி கிடையாது. இன்னைக்கு இந்த எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும்னு தெரியாது. ஆனால் 67ல் இந்திரா காந்தி அம்மையார் அவங்க வந்து வராங்க, பிரைம் மினிஸ்டராக வராங்க. அதுவும் முழுக்க காமராஜர் சப்போர்ட்டில் தான் அவங்க மொரார்ஜி தேசாயை தோக்கடிச்சு அவங்க பிரதம மந்திரியாக வராங்க. இப்போ வரும்போது ஒரு இந்திரா காந்தியோட அவங்களுடைய இது என்னன்னா தன்னுடைய கரத்தை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சீனியர்ஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காமராஜர், அப்புறம் அங்கே நிஜலிங்கப்பா இருக்கிறாரு, நீலம் சஞ்சீவ ரெட்டி இருக்காரு இந்த பக்கம். ஸோ புருஷோத்தம் தாஸ் தாண்டன் உத்தரப்பிரதேஷ், பெரிய பெரிய லீடர்ஸ், இவங்கெல்லாம் நேருவே கூட அரசியல் பண்ணவங்க.
இப்போ இவங்கெல்லாம் ஒரு த்ரெட்டா இருப்பாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு 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 ஏன்னா அரசியல முதல் முறையா ஒரு பெண் லீடர் வராங்க. பெண்கள் அரசியல் வரதே கம்மி. ஸோ அப்போ தான் கருத்தை வலுப்படுத்துறதுக்காக இவங்க ஒரு நமக்கு ஒரு த்ரெட்டா இருக்கக்கூடாது, அப்போ நம்ம பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணணுங்கிற ஒரு நோக்கில் அவங்க கன்சல்டேஷனுக்கு போறாங்க. அப்போ தனக்கு வேண்டியவங்க மூத்த லீடர் சீனியர் லீடர்ஸ் வந்து இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுற மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட அனுபவம் வேற, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்களை கொண்டு வரணும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த அந்த ரிஃப்ட், அந்த ஐடியாலஜிக்கல் ரிஃப்ட்னு சொல்லுவோம். ஓல்டு காங்கிரஸ் நியூ காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருது. இதுக்கு சிகரமா, அதாவது முத்தாய்ப்பை இது முடிவு கட்டுற மாதிரி எப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னா, இந்திரா காந்தி ஜெயிச்சு மந்திரி சபையை ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நீங்க யாரெல்லாம் மந்திரியில உங்க சபையில இருக்கிறாங்க, கேபினெட்ல இருக்க போறாங்க, யூ வில் நோ ஷார்ட்லி வில் நோ அப்படின்றாங்க. டி டு கெட் த அப்ரூவல் ஆஃப் மிஸ்டர் காமராஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் தானே காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட், அப்ரூவல் வாங்கிட்டேன். அது அம்மையார் ஒரு கேள்வி கேட்டேன், ஹூ இஸ் காமராஜ்னு கேட்டாங்க. தன்னை பிரதமராக்கின ஒரு தலைவரை ஹூ இஸ் காமராஜ் கேட்டேன். அப்ப அந்த வந்த ஒரு விரிசல் தான் இந்த முதுபெரும் தலைவர்கள்லாம் கட்சியை விட்டு அவங்க வெளியே வர்றது. ஸோ காங்கிரஸ் எஸ், காங்கிரஸ் ஐன்னு போகுது. அதாவது சிண்டிகேட் இவங்கெல்லாம், அது இண்டிகேட் காங்கிரஸ். அதை கலவைக்கில் சொல்லும்போது இந்திரா காங்கிரஸ்னு சொல்லிப்பாங்க, காங்கிரஸ் ஐ, அதுதான் அந்த கை சின்னம். அதுக்கப்புறம் இது ஏறு உழவன் சின்னமா இருந்துச்சு, அதுதான் ஜனதா பார்ட்டி எல்லாம் மாறி வந்துச்சு அதுக்கப்புறமா. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் காமராஜர் இறந்தப்ப உடனடியாக இந்திரா காந்தி அம்மையார் இங்கே சென்னைக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் இறுதி சடங்குல கலந்துக்கிட்டாங்க. அப்போ திரு கருணாநிதி அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர். எதிர்கட்சியான திமுகவும் ரைட். ஸோ காமராஜர் யாருன்னு கேட்ட இந்திரா காந்தியும் இன்னும் கண்ணீர் வெடிச்சு அவருடைய இறுதி அடக்கத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. அது அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு. ஓகே சார். சார் அதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேர்மையானவர், ஓகேங்களா, இவ்வளோ எளிமையானவர் இருந்தாலுமே இவரையே தோக்கடிச்சாங்களே தமிழ்நாடு மக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். 1967 அந்த அளவுக்கு தோக்கிறதுக்கான காரணம் என்ன சார் காமராஜ் அவர்களே? அதாவது நான் அப்ப பிறக்கல, நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க. ஆனா சொல்ல கேள்வி, அதாவது என்னுடைய அப்பா மற்றும் என்னோட முன்னோர்கள், எங்களோட சொந்தக்காரங்க, தாத்தா எல்லாம் சொல்ற கேள்வி என்ன அப்படின்னா, அது வந்து நிறைய பொய் பிரச்சாரங்கள் அவரை நோக்கி வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு எதுக்குமே அவர் வந்து மறுக்கவே இல்லை. அதாவது இதெல்லாம் ஒரு மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு நம்ம மக்களை நம்பிட்டாரு. அவர் மக்கள் மேல வச்ச நம்பிக்கை அவரை தோக்கடிச்சிருச்சு. அவர் சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்காரு, இவ்வளவு பணம் வச்சிருக்காரு. அவர் பேங்க் பாஸ்புக் காப்பி எங்க கிட்ட இருக்குது. 110 ரூபாயோட செத்து போனார் அவர் கடைசியா போகும்போது. வேற எதுவுமே இல்லை. இப்ப பொய் சொன்ன அதே கட்சிக்காரர்கள் தான் அவரை மாரி தலைவர் வருமா, அந்த கட்சிக்காரங்களே காமராஜர் ஆட்சி அமைக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப. ஸோ அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொய்களை கட்டவிழ்த்து விடுறாங்க. விலைவாசி ஏறி போச்சு. அது வந்து இந்தியா சைனா வார் 62, 65 இந்தியா பாகிஸ்தான் வார். இந்தியா பொருளாதாரமே இது. இந்த மாதிரி ஒரு டைம்ல எல்லாரும் தேசத்து கூட நிற்கும். இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்கட்சிகள் பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு அந்த கட்டவிழ்த்த பொய்கள்னால வந்து தோற்கடிக்கப்பட்டவர்கள். ஸோ மற்றபடி வந்து இதை சொல்லுவோம்ல, ஒரு சிறு நரிகள் சேர்ந்து ஒரு யானையை சாச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாரும் யானைக்கு அடி சறுக்கும் தான். ஏன் இவர் பேரை நீங்க அண்ணாவும் காஞ்சிபுரம் தோத்து போயிருக்காருல்ல, அப்ப காமராஜர் தோக்கடிச்ச அதே மக்கள் அண்ணாவையும் தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய தலைவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சறுக்குதல் தான். ஓகே சார். அதே மாதிரி அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் வாங்கக்கூடிய சம்பளத்தெல்லாம் வந்து தான் வச்சுக்காம அதையுமே சில விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துறதா சொல்லப்படுது. எந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் உபயோகப்படுத்தினார் சார்? சார் அவர் வந்து கட்சி இதுக்கு கொடுத்துருவார். அவர் காங்கிரஸ் கமிட்டியில இந்த தேனாம்பேட்டை காங்கிரஸ் கிரவுண்ட் இருக்கு பாருங்க, அவர் கட்சி நிதியை சேர்த்த பணம் அதை வந்து கஸ்தூரி ரங்க ஹிந்து அவர்கிட்ட கொடுத்து வைப்பாராம். கொடுத்து வச்ச உடனே அவர் என்ன பண்ணுவாராம், அந்த காசெல்லாம் எனக்கு வேணும் பணம் இல்லை, மக்களுக்கு வந்து கட்சி நிதியா கொடுக்குறாங்க, இதுக்காக அவர் வந்து தேனாம்பேட்டை அந்த இடத்த வாங்கி போட்டாராம் காமராஜருக்கு. ஆனா அதை கூட என்ன பண்றாரு, கட்சிக்கு எழுதி வச்சிட்டாரு அவர். இன்னைக்கு தேனாம்பேட்டை காங்கிரஸ் கிரவுண்டு காமராஜருக்கு அவரால் வாங்கப்பட்ட சொத்து இன்னைக்கு கட்சி சொத்தாகி போச்சு. இது போக அவர் டெய்லி செலவுக்கு 10 ரூபா. இதுதான் வைரவன் சொல்லி ஒரு நேர்முக உதவியாளர். அவங்க வீட்டில் சாப்பாடு, ரேஷன் அரிசி, அதிகபட்சமா முட்டை சாப்பிடுவார். இதுதான் ரொம்ப எளிமையான. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா கூட ஒரு நாளைக்கு மேல தங்க வைக்க மாட்டார், உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவார். ஏன்னா எனக்கே எங்க கஷ்டம், நீ வந்து சாப்பிட்டு இருக்க, மக்கள் பணத்தை சாப்பிடக்கூடாது. அவங்க தாயார் வந்து வயசான காலத்துல, இது எங்க அப்பா சொன்ன விஷயம், 30 ரூபா கேட்டாங்களாம் போனோம். எதுக்குன்னா வெயில் காலத்துல ரொம்ப வெக்கையா இருக்குது, ஒரு விசிறி வாங்கணும், மின் விசிறி வாங்கணும், எனக்கு ஒரு அனுப்புங்கன்ட்டு. அது போக இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா, நீ காமராஜர் சீஃப் மினிஸ்டரோட அம்மான்னு சொல்லி நான் பார்க்க நிறைய டெல்லியில தலைவர்கள்லாம் வராங்க, அப்போ கலர் வாங்கி கொடுக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அவன் உன்னை பார்க்க தான் வந்தான், என்ன கலர் குடிக்க வரல, அதனால காசெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஃபேன்லாம் இப்போ வாங்க காசு கிடையாது. பெத்த அம்மாவுக்கு ஃபேன் வாங்க காசு இல்லைன்னு சொன்னவர். ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் சொத்து சேர்க்க முடியுமா, அவர் சொத்து சேர்க்க நினைச்சவரா? அவர் இல்லை, அவரே சொத்து, அவர் தான் இந்த நாட்டோட சொத்து அவர்.
ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அம்மாவுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து நிறைய படிக்க முடியுது. இன்னும் எளிமையான விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது சார் ஒரு ஸ்டோரியா? நிறைய பேருக்கு இன்னும் தெரியாத விஷயம் அப்படிங்கும்போது, எங்கள் அப்பா தங்கச்சி பிறந்தான், இறுதி சடங்கு எங்கள் அப்பா பண்ணாங்க. கூட எங்கள் அப்பாவுக்கு தாய் மாமா ஜவஹர்னு ஒருத்தர் இருந்தார். ஓகேங்களா. இப்போ அவர் வந்து சின்ன வயசுல எங்கெல்லாம் வருவாங்க, எங்கள் அப்பா வந்து மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஊர்லேருந்து ட்ரெயின் ஏற்றி அனுப்பி விட்ருவாங்க. எக்மோரில் இறங்கி திருமலைப்பள்ளி ரோடு நடந்தே வருவாங்க. அந்த மீன் குழம்பு வாங்கி கொடுத்த உடனே அதை வந்து ஒரு தூக்குச்சட்டில் வச்சு எடுத்து வராங்க. விருதுநகரில் மீன் குழம்பு ஒரு வாரம் கெட்டு போகாமல் இருக்கும். அது அவங்க வைக்கிற மாதிரி ஒரு செய்முறைகள் இருக்குது. ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் நினைச்சா இங்கே அவருக்கு சமைக்கக்கூடிய ஆளா இல்லை, ஆனால் அங்கேருந்து கொண்டு வந்து அதை சாப்பிட்டு வச்சுப்பாரு. அதே மாதிரி அடுத்த நைட்டே டிக்கெட் எடுத்து ஊருக்கு அனுப்பி விட்டுருவாங்க. எங்கள் அப்பா வந்து மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து அப்போ ஆட்சியில் இல்லை. இப்போ ஆட்சியில் இல்லைனாலும் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னால் கொடுக்க மாட்டாங்களா? எத்தனை பேருக்கு மெடிக்கல் சீட் கொடுத்தவர்? யாருக்குமே சிபாரிசு பண்ண மாட்டார். சிபாரிசே கிடையாது. எங்கள் அப்பா தான் சொந்த திறமையில் அவர் போட்டு மெடிக்கல் சீட்டு வாங்கினாங்க. ஆனால் முடிக்கல. அவங்க ஸ்டூடெண்ட் காங்கிரஸில் வாழ்க்கையில் ஈடுபட்டு படிப்பை முடிக்காமல் போயிட்டாங்க. பட் எங்கள் அப்பா அவங்க திறமையில வாங்கினது. அப்போ குடும்பத்தில் யாருக்கும் அவர் எந்த ஒரு சிபாரிசுமே பண்ணது கிடையாது. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கும் அவர் நாட்டை மட்டுமே இந்த குடும்பமாக நினைச்சவர். ஸோ குடும்பத்தை தியாகம் பண்ணவர் நாட்டுக்காக. சார் அதே மாதிரி இப்போ அவருடைய நினைவிடம் கூட வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லாமல் ரொம்ப சிதறடைஞ்சு இருக்கிற மாதிரி விஷயங்களும் வெளியே வருது சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இப்போ வந்து அதை புனரமைச்சிட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குன்னு அவசியம். ஏன்னா அவரே எளிய மனிதர் தான். அவர் விட்டு சென்றது அப்படியே இருந்தாலே போதும். பெருந்தலைவரை பார்த்தா ஞாபகம் வரும். அவர் பயன்படுத்திய சேரு, அவர் பயன்படுத்திய புஸ்தகங்கள், இதை ஒழுங்காக பராமரித்தாலே போதும். அவர் யாருங்கிற வரும் சந்ததியினருக்கு நம்ம தெரிவிக்கிறதுக்கு. பிரம்மாண்டத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் செஞ்ச செயல்களை, அவர் பிரம்மாண்டம் எங்கே வாழுதுன்னா அவர் கட்டிய அணைகளில் வாழுது. தமிழ்நாட்டில் கட்டின அவ்வளோ டேம் அவர் கட்டின டேம் தான். இப்போ மிக பெருமையான டேம் அவர் தான் கட்டினது. ஒரு கட்டாத பள்ளிகள் கிடையாது. நம்ம திருச்சியில் பெல் அந்த இதை கொண்டு வந்தே அவர் தான். அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதாவது தொழில் வளர்ச்சிக்கு அவர், நிலக்கரி சுரங்கம், நெய்வேலி. சரி, அப்போ பிரம்மாண்டங்கள் எங்கே வாழுதுன்னா எல்லாமே ஒவ்வொன்றுமே அவர் நினைவிடம் தான். அவர் கிரியேட் பண்ண ஒவ்வொன்றுமே அவர் நினைவை என்றைக்குமே சொல்லிட்டு இருக்க விஷயம் தான் போது நினைவிடத்தை வந்து அவர் வச்ச மாதிரி வச்சாலே போதுங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார். அதாவது கல்வி சம்மந்தம் இல்லாமல், சாப்பாடு அந்த போட சம்மந்தம் இல்லாமல், அதை தவிர நீங்கள் வியந்து போன திட்டம் என்ன காமராஜர் அவருடைய திட்டம்? அது இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்குள்ள அவர் அடைக்கிற முடியாது. கல்வி, அவர் எல்லாருமே கல்வி தான் பெரிய விஷயம், அடிப்படை. அதை கொடுத்தவர், அதை படிக்கிறதுக்கு சோறும் போட்டு படிக்க வச்சவர். அதை தாண்டி அரசியலில் எளிமை, நேர்மை. இன்னைக்கு 50 வருஷம் ஆச்சுங்க. அவர் ஏசியில் தூங்கினாரும் சொன்ன உடனே தமிழ்நாடே பொங்கி எழுது. இப்போ நீங்களாம் பிறந்துட்டு கூட மாட்டீங்க. நான் பிறந்த 4 மாதம். நான் நிறைய இப்போ முகநூலில் பார்க்குறேன், நிறைய அந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன். கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க, 30 வயசு பசங்க கமெண்ட் போடுறாங்க. பெருந்தலைவரை போய் இப்படி பேசுறீங்களே நீங்கள். சரி, அப்போ யோசிச்சு பாருங்க, அவரை மறைந்தும் அவர் புகழ் இன்னும் மறையலை. இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சாதனை. ஸோ அப்போ இந்த மாதிரி ஏன் அப்படின்னா எளிமை தான். இந்த எளிமை தான் அவரை கொண்டு மக்கள்கிட்ட போய் சேர்த்துச்சு. அதேமாரி நேர்மைக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன். இப்போது 67 எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரும்போது அவங்க கட்சிக்காரங்க சொன்னாங்களாம் பெருந்தலைவர்கிட்ட. இதை இன்னொரு பேட்டை கூட நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு சினிமா தியேட்டர்லையும் ரீல்ஸ் போட்டு காமிக்கலாம். இன்றைக்கி வர ரீல்ஸ் மாரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சினிமா ரீல்ஸ் போட்டு காமிக்கலாம். என்ன காமிக்கலாம்? நம்ம திட்டங்களெல்லாம் கொண்டு இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு மக்களை கொண்டு போய் சேர்த்தா மக்கள் பார்த்து நம்ம மேலே இம்ப்ரெஸ் ஆகி ஓட்டு போட்டுருவாங்க. நமக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டாராம். 3 லட்சம் ஆகுனாலும். 3 லட்சம் இருந்தால் முட்டா பேல நான் 30 ஸ்கூல் கெட்டு போயிடுவானா? அதை கொண்டு போய் செலவழிக்க சொல்றேன். அப்போ யோசிச்சு பாருங்க, தன்னை கூட விளம்பரப்படுத்தாத ஒரு ஆள் இது மேலே இது மாதிரி ஒருத்தர் இருப்பாரா? அதாவது சொல்லும்போது தன்னிகரில்லா தலைவர்னு சொல்லலாம், பெருந்தலைவர்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு தலைவர் இருக்கவே முடியாது. இன்னைக்கு யாரோ காமராஜர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் காமராஜர் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான். அவருக்கு இன்னொருத்தரும் பிறந்து வர முடியாது. இதுதான் உண்மை. சார் கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். அதாவது பெருந்தலைவர்களோட எல்லாத்தோடையும் அவர் பழகிருக்காரு. ஏன் அண்ணாதுரை ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம கருணாநிதி அவர்கள் ஆகட்டும், நேரு ஆகட்டும், ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது உங்களுக்கு படிச்சது ஞாபகம் இருக்கா? படிச்சது ஞாபகம் இருக்கு, சொல்ல கேள்வியும் இருக்கு. அதாவது நேரு வந்து நான் சொல்ற சுதந்திர போராட்டத்துக்கு முன்பு நேரு வந்து காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்டா இருக்கார். அவர் வந்து மெட்ராஸ் மாகாணத்துக்கு ஒரு சுற்றுப்பயணம் வராரு. அப்போ காங்கிரஸ் ஒர்க்கர் காமராஜர் தான் இருந்து பார்த்துக்கணும் அவர் கூட இருந்து. நேரு ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்காரு. அப்போ காமராஜர் வெராண்டாவில் படுத்திருக்காரு, ஏசியில் படுக்கல. காமராஜர் வெளியே வேப்பமர தேடியில் வெராண்டாவில் படுத்திருக்காரு. நேருவால் தூங்கவே முடியாது நைட்டு. ஏன்னா கேட்டால் பயங்கரமான கொரட்டை சத்தம், அவ்வளோ ஒரு இதுவான். என்னடான்னு பார்த்தா இவர் கையை தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டு அவ்வளோ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. சாதாரணங்க எங்கே துண்டை வெடிக்காத படுத்து தூங்கிடுவாருங்க. அவர் ஏசி தான் வேணும் கிடையாது.
அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ வந்து நேரு வந்து யாரா இவன் காட்டானா இருக்கான், மட்டும் பட்டி காட்டானா இருக்கான், நம்மளை தூங்க விடாம பண்ண நினைச்சாராம். இதை நேருவே சொல்லியிருக்காரு. எப்போ சொன்னாருன்னா, நேரு பிரதமராக இருக்கும்போது காமராஜர் சிலை திறக்கிறாரு. வந்து உயிரோடு இருக்கிற ஒரு தலைவனுக்கு இவர் எவ்வளோ தடுத்தோம். நம்ம ஜிம்கானா கிளப் இருக்கு பாருங்க, அந்த ஜிம்கானா கிளப்புக்கு வாசல்ல மவுண்ட் ரோட்ல ஒரு சிலை இருக்கும் காமராஜர். அதுக்கு ஒரு கதை இருக்கு, அதை சொல்றேன். இப்போ நேரு வந்து திறந்து வைக்கும் போது சொன்னாராம், 1938-39 ஒரு நான் வந்து என் தூக்கத்தை கெடுத்த ஒருத்தர் இன்னைக்கு என் தூக்கத்தை கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். தூக்கத்தை கொடுத்துட்டாரு. எப்படி கொடுத்தாருன்னா, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாரு. இப்ப நம்ம முப்படைகள்னு சொல்றோம், இதுக்கு ஐடியா கொடுத்தவரே காமராஜர் தான். அது வரைக்கும் ஒரே ஒரு தலைமை கீழ் இருந்ததை அது ஒரு நேரு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது சிம்பிள் as that முடிச்சுட்டு சொல்லிவிட்டு போனார். அதே நேரு சொன்னது, குஜராத்ல ஒரு டேம் திறக்கிறதுக்கு போயிருக்காங்க. போகும்போது நேரு இஸ் வெரி குட் ஆரேட்டர். நம்ம டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவரை மேலாம் பேச முடியாது. அவர் அவ்வளோ ஒரு அறிவு, ஒரு சிற்பி. அவர் மக்கள் எல்லாம் பேசினாலாம். பேசிட்டு அடுத்து வந்து காமராஜர் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமராஜருக்கு ஹிந்தி புரியும், நிறைய பேர் தெரியும். அவர் படிக்காதவர் தானே, அவருக்கு என்ன இங்கிலீஷ். அவர் படித்த புத்தகங்களை போய் பாருங்க. வீட்டில் லாஸ்கி, ஹெரால்ட் ஜே லாஸ்கி கிராமர் ஆஃப் பாலிடிக்ஸ் படிச்சிருப்பார் புக்கு. அதில் அவர் கையெழுத்தே இருக்குது புக்கு. எங்கள் வீட்டில் ஒரு புக்கு இருக்குது அவர் படித்த நினைவா. அதே மாதிரி ஹிந்தி அவருக்கு புரியும், புரியாத ஆள்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் அரைகுறையில் பேசிட்டு அதுக்கப்புறம் தமிழில் பேசிட்டார். ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் பேசிட்டு மக்கள் வந்து அவ்வளோ உற்சாகமாக கைத்தட்டினாங்க. நேரு வேந்துட்டாராம். ஏன்னா நான் அரை மணி நேரமா நான் இவ்வளோ பேச்சு பேசினேன், இவர் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசி, அதுவும் குஜராத்காரனுக்கு இவர் பேச தமிழ் எப்படி புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆச்சரியமா. உடனே அவரே பொறுக்க முடியாம மக்கள்கிட்ட கேட்டாராம், எப்படி இன்னொன்னு. அவர் பார்க்கறதுக்கு எங்களை மாதிரியே இருக்காரு, எளிமையான மனிதராக இருக்காரு, சாதாரணமா இருக்காரு. அவர் எது பேசினாலும் நல்லதாக தான் பேசியிருப்பாரு. அப்போ எங்க நல்லா தான் பேசி, அதெல்லாம் கைத்தட்டோம் நாங்கள். யோசிச்சு பாருங்க, ரைட். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். அதே மாதிரி எல்லாரும் வந்து திமுகவும் காங்கிரஸும் எதிர்கட்சி. அந்த காலத்துல காமராஜரோட பரம எதிரி திமுக அப்படின்னாங்க. அதுல உண்மையும் இருந்துச்சு. அவர் தோக்கடிக்கிறதுக்கு திமுக தான் காரணம். நிறைய அவரை பத்தி சொன்னாங்க, சரியா. இருந்தாலும் இந்த அரசியல் எதிர்ப்புகள் தாண்டி அவர் வந்து தலைவர்கள் நல்லாவே பழகினார். குறிப்பா அண்ணாதுரை அவர்கள். அவர் வந்து அமெரிக்கா போனப்ப அவரை பார்க்கல, அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவருக்கு அமெரிக்காவுக்கு அழைப்பு வந்தும் போக மாட்டேன்ட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சரை பார்க்க மாட்டேன் அமெரிக்காக்காரன், நான் அவனை பார்க்கணும்னாராம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த எதிர்கட்சி தலைவரையும் மதிக்கிற ஒரு பண்பாளர் எவ்வளோ பெரிய பண்பு. நீங்கள் ஒரு நினைவில்லத்துக்கு போனால் ஒரு ஃபோட்டோ பார்க்கலாம். அண்ணாதுரை வந்து அவர் சீரியஸாக இருக்கிறார், கேன்சரில் சாக போகும்போது. அதாவது அப்போ முதலமைச்சர் கருணாநிதி உட்காந்துருக்கார் பக்கத்தில், சோகமாக கன்னத்தில் கை வச்சு காமராஜர் உட்காந்துருப்பார். பார்த்தீங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, எதிர்கட்சி தானே அவரு ஒரு உடம்பு சரியில்லைன்னு எவ்வளோ ஒரு வருத்தப்பட்டா இருப்பாரு. அதுதான் காமராஜர். சரி சொல்லுவாங்க அந்த மாதிரி, காமராஜர் எதுக்குமே கலங்க மாட்டார், ஒரே ஒரு வாட்டி கலங்கினார். எப்படின்னா அது ஒரு இன்சிடென்ட். அவங்க அம்மா இறந்தது கூட அவர் கலங்கல. அவர் மீசை எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கும். வாழ்க்கையில் அவர் மீசை இல்லாமல் ஃபோட்டோ அது கொண்டு தான் பார்க்க முடியும் உங்களால். ஸோ அப்போ அவங்க அம்மா இறந்ததுக்காக எடுத்தவர். அப்போ கூட அழலையும் அவர். ஆனால் கள்ளுக்கடை திறக்கப்பட்ட போச்சு தமிழ்நாட்டில் அவ்வளோ ஒரு வேதனைப்பட்டு அழுதாரம். ஸோ இது ஒரு இதெல்லாம் வந்து நிறைய நம்ம இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. இப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்காரே அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவல்கள் தான். இப்போ இங்கே சிலைக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஜிம்கானா கிளப் இது பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் கிளப்னு சொல்லுவாங்க. இந்த கிளப்புக்கு மெம்பர்ஷிப் சாதாரணமாக கிடைக்காது. அதில் வந்து ட்ரெஸ் கோட்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரெஸ் கிளப்புக்குள்ள போனால் ஷூ போட்டிருக்கணும், சூட் போட்டிருக்கணும். மற்றவன அவ்வளோ வேட்டி கட்டினவன விட மாட்டாங்க உள்ள. காமராஜர் ஏதோ ஃபங்க்ஷன் போனப்ப வேட்டி கட்டியிருக்காரு, செருப்பு போட்டிருக்காரு, உள்ள விடலையா. ஏன்னா அவங்க ட்ரெஸ் கோடு, எங்க ரூல்ஸ், கிளப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு காரணத்துக்காக ஜிம்கானா கிளப் வாசல்ல கொண்டு காமராஜர் சிலையை வச்சாங்க. புரியுதா? நீ என்னதான் எலைட் கிளப்பா இருந்தாலும் இவன் ஏழை தலைவர் பெருந்தலைவனுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது அதோட கதை. புரியுதா? உண்மையாலுமே இந்த மாதிரி காமராஜரோட விஷயங்கள் வந்து சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு, இந்த காலத்து இளைஞர்களுக்கு எதுவுமே தெரியல. ஏன் காங்கிரஸ் சேர்ந்தவர்களுக்கே சில விஷயங்கள் தெரியாமல் சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்களோட இளைய பாரதம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.